Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 72 வயது முதியவரை ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தாக்கிய காட்சிகள்தான் இவை. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் வீரப்பன். இவருக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். வீரப்பன் தனது மனைவி சந்திரா, இளைய மகன் அரவிந்த், மருமகள் லட்சுமியோடு வசித்து வரும் நிலையில் சாலையில் பேர குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்வீட்டு குழந்தைகளும் சாலையில் கிரிக்கெட் விளையாடியதில் கிரிக்கெட் பந்து வீரப்பனின் பேர குழந்தை மீது பட்டிருக்கிறது. பேரன் மீது பந்து பட்டதால் அதனை வீரப்பன் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த எதிர்வீட்டு பெண்கள் தனலட்சுமி மற்றும் சந்தியா முதியவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கல்லாலும் கிரிக்கெட் பேட்டாலும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். வீரப்பன் தடுக்க முயன்றும் முடியாமல் சாலையில் விழுந்த நிலையில் எதிர்வீட்டு மாடியில் குடியிருக்கும் ஜெகன் என்ற இளைஞர் வேகமாக வந்து முதியவர் வீரப்பன் மீது கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார். சாலை ஓரத்தில் வைத்து முதியவர் மீது இளைஞன் குத்து சண்டையில் வருவதைப் போல தாக்குதல் நடத்தியது அருகே இருந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. விளையாடுங்க சார், பால் வந்து மேல பட்டுச்சாமா, அடிச்சு அவங்க தம்பி அடிச்சுது. அந்த ஏமா குழந்தை மேல பால் அடிக்கிறீங்க தான் அதுக்கு ஆத்தாள் 3 சேர்ந்து அடிச்சாலுங்க. அந்த பையன் மேல இருந்து உடனே என்ன அடிக்கிறான். இளைஞன் தாக்கியதில் படுகாயமடைந்த முதியவரை மீட்டு குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்த நிலையில் சூளைமேடு காவல் நிலையத்திலும் முதியவர் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் முதியவரை தாக்கியவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வீரப்பன் குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தெரிவித்த முதியவரின் மனைவி சந்திரா, வீட்டிற்கு வந்தும் முதியவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தன் கணவரை தாக்கிய போது தன்னால் தடுக்க கூட முடியாமல் இருந்ததாகவும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னையும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் சந்திரா கண்ணீர் மல்க கூறினார். இந்த கதவை உடைச்சாங்க, என்ன கூப்பிட்டாங்க அடிக்கிறதுக்கு, என் புருஷனே அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னால முடியல, நிக்க கூட முடியாது சார். இடத்தால என்ன அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. வெளியே வாடி, உன்னால் தாண்டி வாடி, வெளியே வாடி, வெளியேன்னு சொல்றாங்க. என்ன அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னால ஏந்து நிக்க முடியல. அப்படி தட்டா ஆடுது உடம்பு எனக்கு. எங்க வீட்டுக்கார கூப்பிடுறாங்க, நான் வயல நிக்கிறேன்னு, நான் மறைச்சு நிக்கிறேன்னு என்ன அடிக்கிறாங்க. தள்ளி போ, அவனை கூப்பிடுன்னு சொல்றாங்க சார். முதியவரை தாக்கிய இளைஞன் ஜெகனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் தொடர்பு இல்லை என்றும், ஜெகன் காதலிக்கும் பெண் முதியவரை தாக்கியதால் அவனும் வந்து கொடூர தாக்குதல் நடத்தியதாக முதியவரின் மருமகள் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். மேல இருந்து ஒரு பையன் வந்து செம்ம அடி அவனை அடிச்சிச்சு. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ற பையன் இங்க தங்கியிருக்கான், மேல் வீட்டுல தங்கியிருக்கிறான். அந்த பையனை அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு மேல இருந்து கூப்பிட்டுட்டே இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு அடிச்சு, என் பொண்டாட்டி நீ எதுக்கு அடிப்பேன்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணி அவரு பயங்கரமா அடிச்சு இது பண்ணிருக்காங்க. இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.